Please subscribe to my YouTube channel. தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற உமைவாகன் பொற்பாதம் போற்றி வழங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கதிலன். இன்று நாம் பார்க்க போகிற பதிவு தமிழ் புத்தாண்டு. பங்குனி மாதம் முடிய போகுது, சித்திரை பிறக்க போகுது, குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாவசு ஆண்டு பிறக்கப் போகிறது. நம்ம ஏற்கனவே ஆங்கில புத்தாண்டும் போது நம்ம சொன்னோம், நம்ம ஆங்கில புத்தாண்டுக்கான பலன்கள் போடுறதுன்னு. இருந்தாலும் உறவுகளும் அன்பர்களும் நிறைய பேர் கேட்டதுக்காக ஒரு பொதுவான என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஒரு ஹைலைட்ஸ் எல்லா ராசிக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அது நிறைய பேருக்கு அது வரவேற்பாகவும் இருந்துச்சு. நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம இந்த புத்தாண்டு புது வருடம் விஸ்வாவசு ஆண்டு, இந்த ஆண்டு பங்குனி மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு நடுராத்திரி 2:22 பிறக்குது விஸ்வாவசு ஆண்டு. இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பு. நம்ம ஏற்கனவே அந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறோம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் பிரகாரம் நமக்கு இப்போ சனி பயிற்சி இல்லைன்றதை நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். இப்போ வரப்போகிற இந்த விஸ்வாவசு ஆண்டு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு ஆண்டு. இந்த விஸ்வாவசு ஆண்டில் நமக்கு 4 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. முதல்லையே நம்ம ஆரம்பிக்க போகிறது இந்த ராகு கேது பயிற்சி, தொடர்ந்து குரு பயிற்சி. அதுக்கு அடுத்தது ஆண்டு மாசி மாதம், பங்குனி மாதத்துக்கு முன்னே ஆண்டு மாசி மாதம் அப்படின்றது சனி பயிற்சி வரும். அதை பற்றி நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஆண்டு பற்றி நம்ம சொல்லிடுவோம். இந்த ஆண்டு நம்ம கிரகங்களுடைய ராஜா, தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானே இந்த ஆண்டு நமக்கு ராஜாவாக வராது. கிட்டத்தட்ட ஒரு 5 இலாக்கா அவர் கையில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 5ன்னு சொல்ல 4 பவரை அவர் வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம அரசவைமான தான் நம்ம அதை கணக்கு பண்ணுவாங்க. அதில் ஒரு மந்திரியாராக நம்மளுக்கு சந்திர பகவானே வராரு. ஸோ ஒரு தம்பதி சமோதராக இந்த ஆண்டை நம்மளுக்கு சிறப்பிக்க போகிறாங்க, சூரியனும் சந்திரனும். இதில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம், சனி, ராகு, செவ்வாய், இந்த 3 முக்கிய கிரகங்களும் இந்த ஆண்டு பிறக்கும்போது குருவுடைய அம்சத்தில், குருவுடைய நட்சத்திர சாரத்தில் பிறக்குது. குரு செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் பிறக்கிறார். இந்த ஆண்டு ரொம்ப விசேஷமான ஆண்டு. நிறைய விஷயங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ இந்த ஆண்டு துவக்கத்திலேயே, அதாவது சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் 26 அதில் ராகு கேது பயிற்சி. அதை தொடர்ந்து சித்திரை மாதம் 29ஆம் தேதி மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை இது ராகு கேது பயிற்சி அப்படின்றது சனிக்கிழமை வருது. இந்த குரு பயிற்சி அப்படின்றது சித்திரை 29 மே மாதம் 12ஆம் தேதி இந்த ஆண்டு. அது திங்கட்கிழமை பிறகுது. திங்கட்கிழமையில பிறகுது மே 12. இதுதான் குரு பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கத்தில் பிறகு சில நாட்கள் வித்தியாசப்படும். நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சித்திரை 13 ஏப்ரல் 26 இந்த ஆண்டு 2025 விஸ்வாவசு ஆண்டு தமிழில். இது நம்மளுக்கு ராகு கேது பயிற்சியும், அதை தொடர்ந்து சித்திரை 29ஆம் தேதி திங்கட்கிழமை மே மாதம் 12ஆம் தேதி 12/5/2025 அன்று குரு பயிற்சியும், அடுத்த 2026 மாசி மாதம், இந்த விஸ்வாவசு ஆண்டினுடைய மாசி மாதத்தில் கிட்டத்தட்ட மாசி மாதம் 22ஆம் தேதி அதாவது நமக்கு 2026 வரக்கூடிய மாசி மாதம் மாசி 22, அதாவது 6/3/2026 அன்று சனி பயிற்சியும் நம்மளோட வாக்கிய பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் பிரகாரம் நடக்க போகுது. ஸோ இந்த புத்தாண்டு பலன்கள் நம்ம எப்பவுமே போடுறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த புத்தாண்டு பலன் அப்படின்றத நம்ம இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாத்தையும் உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கும் தனித்தனிய வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாருமே கேட்டிருந்தாங்க தனித்தனியாக போடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப லென்த்தியாக நம்ம போடும்போது 1 மணி நேரம் வீடியோலாம் இப்போ யாரும் பார்க்கறது கிடையாது. அதனால் ஒவ்வொரு ராசியும் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில்
முடிச்சிடலான்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் அதுக்கான பலன்கள் ரொம்ப துல்லியமாக நம்ம கணக்கு பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த துல்லியமான கணக்கு, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி உள்ளடக்கிய ஒரு துல்லியமான கணக்கு. மற்ற கிரக அமைப்புகள் எப்படின்றத பொறுத்தும், மற்ற கிரகங்கள் எப்படி நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சாதக பாதகங்களை விட்டு இந்த ஆண்டு என்ன செய்யலாம், என்ன தவிர்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம விலாவரியாக நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக அதுக்கு முன்ன இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்கும்? இந்த விசுவாவசு ஆண்டு பங்குனி 30 இரவு 2:22 பிறகுதுன்னு நம்ம சொன்னோம். அது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறகுது. லக்னம் அந்த டைம் மகர லக்னமாக இருக்குது. ஸோ உழைப்புக்கு பேர் போன மகர லக்னத்திலையும் பெரிய ராஜாங்கத்துக்கு நியாயத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய துலா ராசியிலையும் இந்த ஆண்டு பிறக்குது. ஸோ இங்கே 2 வீடுமே சனி பகவானுடைய உகந்த வீடு தான். துலாத்தில் உச்சம் பெறுவார், மகரத்தில் ஆட்சி பெறுவார். ஸோ இது ரொம்ப அற்புதமான, இப்போ இருக்கிறது கும்பத்தில் இருக்கிறார் அவர். ஸோ சனியினுடைய பேக்ட்ராப்பில் தான் இந்த ஆண்டு இருக்கும். ஸோ நீதி தேவன் அருளாட்சி புரியக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். சூரியன் தலைமையேற்று நடக்கக்கூடியதுனால அரசியலில் நேர்மையற்றவர்கள் அழிந்து போவாங்க. ஊழல் பெருசாலிகள், அதனால் லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டவங்க, தவறு செய்தவர்கள், உயர் அதிகாரிகளே தண்டிக்கப்படுவார்கள். அது எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு பலன். அரசியல் மாற்றம் நம்ம சொல்லும்போது இந்த ஆண்டு இந்த விசுவாவச ஆண்டு முடிகிற வரைக்குமே கூட சரி, தமிழ்நாட்டிலையும் நமக்கு தேர்தல் வரப்போதில்லை. அதனால் இந்த அரசியல் மாற்றங்கள் பெருசாக இருக்காது. இந்திய அளவிலையும் அரசியல் மாற்றங்கள் பெருசாக இருக்காது. ஆனால் பழம்பெரும் அரசியல் தலைவர்கள், அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதுவாக இருந்தாலும், வயது முதிர்வு காரணமாக 80 வயதை தாண்டிய இல்லை 75 வயதை தாண்டிய வயோதிகர்கள் வயது முதிர்ச்சி காரணமாக, ஏன்னா காலசக்கர தத்துவ பிரகாரம் ராகு 11ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கு கேது பகவானும் வராது. ஸோ அந்த 5ஆம் இடத்துக்கு கேது பகவான் சில மூத்த குடிகளை அதிகமாக உயிரெடுப்பார், அதிகமாக ஏன்னா சூரியன் வீட்டில் அவர் வர்றதுனால முக்கியமான பழம்பெரும் அரசியல் தலைவர்கள் 75 வயதை கடந்த அரசியல் தலைவர்களுக்கு இயற்கை மரணம் அப்படின்றது தவிர்க்க முடியாததாக இருக்கும். சில பிரபலங்கள், மக்கள் செல்வாக்குள்ள சில பிரபலங்களுடைய இறப்பு இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், விஸ்வாவசு ஆண்டு. அதே நேரத்தில் இந்த 90களில் பிறந்தவர்கள், 90s கிட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, 90லேருந்து இந்த 93 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4-5 வருஷத்தில், 89 எடுத்துக்கலாம், 89லேருந்து 93 வரைக்கும் அந்த 4-5 வருஷம் இருக்கக்கூடிய அந்த 90s கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு இப்போ திருமணம் ஆகாத பெரும் கஷ்ட காலத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்த துன்பம் நீங்கி குருவுடைய வீட்டில் சனி போக போகிறாரு அப்படின்றதுனாலையும், ஆரம்பிக்கும் போதே முக்கிய கிரகங்களான சனி, ராகு, செவ்வாய் இது 3மே குருவுடைய அம்சம் பெற்று இருக்கிறதுனாலையும், மகர லக்கணத்தும் அப்படின்றதுனாலையும், துலாம் ராசி அப்படின்னாலையும், துலா ராசியில் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்தாலும், இந்த சனி பகவான் குருவுடைய அம்சம் பெற்று இருக்கிறதுனாலையும், குரு ரிஷபத்தில் நல்ல நிலைமையில், அதாவது மகரத்துக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இந்த ஆண்டு பிறக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும், 5ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும், இந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்பாக, 7ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல செவ்வாய் என்ற அமைப்பு இருக்கிறதுனாலையும் இந்த ஆண்டு அந்த திருமணம், அந்த 90s கிட்ஸுக்கான திருமணங்கள் நிறைய நடக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, பெண் கிடைக்காம வரம் கிடைக்காம அவதி விட்டவர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணுங்க. இந்த ஆண்டு நிறைய இந்த 90s கிட்ஸுகளுக்கு திருமணம் ஆகும் அப்படின்றத உத்தரவாதமாக சொல்லலாம். நீதி பரிபாலனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லஞ்ச லாவண்யங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படும், அதுக்கான தண்டனைகள் வழங்கப்படும். மஞ்சள், குருவுடைய ஆதிக்கம் அதிகமாக மஞ்சள் நிற வஸ்துக்கள், மஞ்சள் அந்த நம்ம பூசிக்கிறோம் இல்லையா, மஞ்சள் உணவுக்கு பயன்படுத்துகிற அந்த மஞ்சள் தூள், அதனுடைய விலையேற்றம் அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக உற்பத்தி அதிகமாக இருக்கும், அதனுடைய தேவைகளும் அதிகமாக இருக்கும். மஞ்சளுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறதுனால கிருமி நாசினிகள், அதுக்கு விட மாற்றாக புதிய புதிய வைரஸ் கிருமிகள் உருவாகிறதுக்கான, தொற்று உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் நம்ம மேற்கொண்டு சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். என்ன இருந்தாலும் ஆதாயம் அதிகமாக இருக்கும், நஷ்டம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த விசுவாவச ஆண்டு எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு
தன்னம்பிக்கையும் ஒரு எழுச்சியும் தர வேண்டும் என்று எல்லாம் அல்ல உயர்வாகரை போற்றி ஒரு பாதம் வணங்கி அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நாளையிலிருந்து வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படி தொடர்ச்சியாக வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்குள்ள நம்ம 12 ராசிகளுக்கான தனித்தனியான இந்த ஆண்டு பலன்களை நம்ம சொல்ல இருக்கோம். கவனமாக கேளுங்க. நண்பர்கள், உறவுகள் அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் ராசிக்கான பலன்களை பாருங்கள். நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.